காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பள்ளிக்கரணை சதுப்பு நில கட்டடப் பணிகளை நிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் குடியிருப்பு வளாகம் கட்டும் பணிகளை நிறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, உயர்நீதிமன்ற உத்தரவின் விவரங்கள் என்ன? சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள சதுப்பு நிலத்தில் நியூஸ் என்ற பன்னடுக்கு நிறுவனம் குடியிருப்பு வளாகம் கட்டுவதற்கு சிஎம்டி அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. பல்வேறு அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் சதுப்பு நிலத்தில் கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கவில்லை என்றும் சதுப்பு நிலத்திற்கு வெளியே உள்ள தனியார் பட்டா நிலத்தில் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு விளக்கம் அளித்தது. இந்த நிலையில் இந்த குடியிருப்பு வளாகம் கட்டுவதை எதிர்த்து அந்த உத்தரவை எதிர்த்தும் அதே போன்று ஒரு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு எந்த விதமான கட்டுமான பணியை மேற்கொள்ளக்கூடாது என்றும் அதிமுக வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த பிரசவம் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த பொதுநல வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்களுக்கு ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தொடர்பான வரைபடத்தை தாக்கல் செய்தார். 1400 குடியிருப்புகள் இந்த சதுப்பு நில பகுதியில் கட்டுவதற்கு சென்னை பெருநகர வளர்ச்சிக் கழகம் அனுமதி வழங்கியுள்ளது சட்டவிரோதமானது என்று வாதிட்டார். அதே போன்று தமிழக அரசின் தரப்பில் ஆஜரான அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் வாதிடும் பொழுது மனுதாரர் கூறும் ஒட்டுமொத்த பகுதியும் சதுப்பு நிலம் அல்ல என்றும் சம்பந்தப்பட்ட கட்டுமான நிறுவனம் அமையும் பகுதி சதுப்பு நிலத்தில் வெளியிடலாம் தெரிவித்தார். சதுப்பு நிலங்களை பாதுகாப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த சதுப்பு நிலத்தின் எல்லையை துல்லியமாக கண்டறிந்துள்ளதாகவும் அதை தீர்மானிப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அந்த பணிகள் 2 வார காலத்துக்கு முடிவடையும் என்றும் தமிழக அரசின் தரப்பில் ஆஜராகி அவர் வாதிட்டார். அது மட்டுமல்லாமல் தற்போது கட்டப்படும் கட்டிடத்திற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையமும் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் மட்டுமே சென்னை பெருநகர வளர்ச்சிக் கழகம் அனுமதி வழங்கியதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் சதுப்பு நிலங்களை பாதுகாப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து ஒரு வழக்கை எடுத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த விவரங்கள் தெரியாமல் எப்படி சிஎம்டிஏ அனுமதி வழங்கியது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டுமல்லாமல் சதுப்பு நிலத்தின் எல்லையை துல்லியமாக வரையறுக்கும் பணிகள் முடிவடைய வரை எந்த விதமான கட்டுமான பணியும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் தெரிவித்த அவர்கள் இந்த விஷயத்தை மிகவும் தீவிரமான விஷயம் என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினார்கள். எனவே இந்த வழக்கு விசாரணை நவம்பர் 12ஆம் தேதிக்கு தள்ளியிருப்பதாகவும் மத்திய மாநில அரசுகள் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட நீதிபதிகள் அதுவரை அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் எந்த விதமான கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்று அந்த கட்டுமான நிறுவனத்தில் உத்தரவிட்டு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். தமிழக அரசு தரப்பிலிருந்து என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன சுப்பையா? தமிழக தரப்பில் ஆஜரான அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் வாதிடும் குறிப்பிட்டார். என்றால் சிஎம்டிஏ அனுமதி வழங்கியது மட்டுமல்லாமல் இது இந்த கட்டுமான பணிகள் சதுப்பு நிலத்திற்கு வெளியுள்ள பகுதி, சதுப்பு நிலம் அழைக்கப்படக்கூடிய வெளியுள்ள பகுதியில் தான் இது போன்ற கட்டுமான பணி நிறைவேற்றி வருவதாகவும் அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சதுப்பு நிலம் எந்த இடம், சதுப்பு நிலம் இல்லாத பகுதி என்பதை கண்டறியும் பொருட்டு அரசு ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் இந்த பணிகள் தற்போது நடைபெற்று வருவதால் 2 வார காலத்துக்குள் அந்த சதுப்பு நில பகுதிகளை கண்டறியும் ஆய்வு முடிவடைந்து விடும் என்றும் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் தற்போது கட்டப்படும் கட்டிடத்திற்கு சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையமும் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் மட்டுமே சிஎம்டி அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அரசின் தரப்பில் கருத்துக்களை முன்வைத்து ஒரு வாதிட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தரப்பிலிருந்தும் அரசியல் கட்சி தலைவர்கள் தரப்பிலிருந்தும் என்னென்ன எதிர்ப்புகள் கிளம்பி இருந்தன இதற்கு முன்பாக? அதாவது பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியை பொறுத்தவரை இந்த சதுப்பு நில பகுதி எந்த விதமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது அங்கே நியூஸ் என்ற ஒரு பன்னடுக்கு கட்டுமான நிறுவனம் தற்போது பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்கு சிஎம்டியுடைய அனுமதி பெற்றுள்ளனர். இதன் காரணமாக சுற்றுச்சூழல் ஆவலர்கள் இந்த சதுப்பு நில பகுதியில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டால் அங்கு வரக்கூடிய வெளிநாட்டு படைகளாக இருக்கட்டும் இயற்கை உயிரினங்கள் அனைத்து பாதிக்கப்படும். எனவே இந்த கட்டுமான பணியை மேற்கொள்ளக்கூடாது என்று வாதித்தனர். அது மட்டுமல்ல சதுப்பு நில பகுதியில் கட்டுமான பணியை மேற்கொள்ளக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி சமூக ஆர்வலர்களும் அதே போன்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் பல்வேறு அரசியல் கட்சியிலும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தான் தற்போது இந்த பணி மேற்கொள்ளப்பட்டிருப்பதால் நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர்ந்துள்ளனர். சதுப்பு நில எல்லையை துல்லியமாக தீர்மானிப்பது குறித்த ஆய்வு பணிகள் 2 வாரத்தில் முடியும் என்று தமிழக அரசு கூறியிருக்கிறது. இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றம் ஏதும் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறதா? எப்பொழுது சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஏதாவது தெரிவித்திருக்கிறதா? அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் தற்போது சதுப்பு நில பகுதியில் எதுவும் சதுப்பு நில பகுதி இல்லாத பகுதியில் எது என்று கண்டறிய ஆய்வு செய்யும் பணி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். அந்த பணிகள் தற்போது நடைபெறுவதால் முடிவடைவதற்கு 2 வார காலமாகும் என்று தெரிவித்தார்.
அதனை அடுத்துதான் நீதிமன்றம் அதை கவனத்தில் கொண்டு அதுவரை இந்த பணியை மேற்கொள்ளக்கூடாது என்று இடைக்காலமாக ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளனர். அரசு தரப்பில் அந்த ஆய்வு முடிவடைந்த பிறகு அரசு தரப்பில் அதுக்கு தொடர்பான ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படும் நீதிமன்றத்தில். அதன் பிறகு இந்த தடை உத்தரவு நீக்கப்படலாம். இல்லை என்றால் நீதிபதி இந்த வழக்கை முழுமையாக விசாரித்து இறுதி உத்தரவு பிறப்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மனுவுக்கு நவம்பர் 12ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இரு அரசுகளின் தரப்பிலிருந்தும் இதற்கு முன்னால் இது குறித்து வேறு என்னென்ன விஷயங்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? இன்றைய விசாரணையை பொறுத்த மனுதாரர் தரப்பில் இன்றைக்கு அவர்கள் தரப்பு கோரிக்கையை வைத்தார்கள். அதே போல அரசு தரப்பிலும் சிஎம்டி அனுமதி ஏன் வழங்கியது என்பதற்கான முழு விவரங்களையும் அரசு தரப்பு வழக்கறிஞர் PS ராமன் அவர் ஆஜராகி முழுமையான வாதங்களை முன்வைத்தார். மத்திய அரசை பொறுத்தவரை இன்று எந்த வாதங்களையும் முன்வைக்கவில்லை. ஏனென்றால் மத்திய மாநில அரசுக்கு இதற்கு தனியாக ஒரு விளக்கமான ஒரு பதில் போடுவதற்காக அவகாசம் வழங்கியுள்ள நீதிபதிகள். எனவே மத்திய மாநில அரசுகள் மாநில அரசு தரப்பு தற்போது வாதம் வைத்தாலும் இன்னும் கூடுதலான வாதங்களை முன்வைப்பதற்காக பதிலளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளதால் மாநில அரசும் அதேபோன்று மத்திய அரசும் விரிவான பதில்முறை தாக்கல் செய்வார்கள். அதன் பிறகு இந்த வழக்கில் ஒரு இறுதியான முடிவை நீதிமன்றம் எடுக்கும் என்று தெரிகிறது. நவம்பர் 12ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை வரும். அதற்குள் இவர்கள் இரு தரப்பையும் பதில்முறை தாக்கல் செய்வார்கள். அதுவரை எந்த விதமான பணி மேற்கொள்ளக்கூடாது என்றுதான் இடைக்காலமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை எவ்வளவு பணிகள் அங்கே நடைபெற்றிருக்கின்றன? தற்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக எவ்வளவு பணிகள் அங்கு நடைபெற்றிருக்கின்றன? தற்போது அங்கே அந்த பன்னடுக்கு வளாகம் 1000 குடியிருப்பு என்பது பெரிய லெவலில், அதாவது பன்னடுக்கு கட்டடங்கள் கட்டுவதற்கான பணிகளை சிஎம்டி அனுமதி வழங்கியுள்ளது. தற்போது அந்த கட்டுமான பணிகளுக்கான பணியை அந்த நியூஸ் என்ற கட்டுமான நிறுவனம் அதில் முழுமையாக இறங்கியுள்ளார்கள். அவர்கள் கட்டுமான பணி முழுமையாக தொடங்கி முடிவடையவில்லை. தற்போது அதற்கான பணிகள் தொடக்கப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நீதிமன்றத்தை நாடியிருப்பதால் இந்த மனு நேற்று தாக்கல் செய்யப்பட்டது உடனே நம்பர் பண்ணப்பட்டு இந்த உடனே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதால் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தற்போது ஆரம்பகட்ட பணிகள் தான் நடைபெற்றுள்ளது. முழுமையான பணிகள் முழுமையடையவில்லை, தொடர்ந்து. ஆகவே இந்த 12ஆம் தேதிக்கு பிறகு இந்த நீதிமன்ற உத்தரவை பொறுத்து அடுத்த கட்ட பணிகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டப்படுகின்ற அந்த கட்டடங்களுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக அரசு நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறதே, அது குறித்து நீதிமன்றம் என்ன வினவியது? அதாவது இந்த தமிழக தரப்பில் வாயிலும் பொழுது அந்த வார்த்தையை அவர் சொன்னார். அதாவது சுற்றுச்சூழலுடைய ஆணையமானது உரிய அனுமதி வழங்கியுள்ளது. அதனை தொடர்ந்துதான் சிஎம்டி அனுமதி வழங்கி இருக்கிறது வாதிட்டார். ஏனென்றால் இந்த மனுதாரர் தரப்பில் சிஎம்டி அனுமதி வழங்கியுள்ளதை எதிர்த்துதான், அதை கட்டுமானம் கட்டுவதற்கு சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிட்டிருப்பதால் தமிழக அரசின் தரப்பில் இந்த வாதங்களை முன்வைத்தார்கள். ஏனென்றால் இது சுற்றுச்சூழல் ஆணையமே அனுமதி வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் தான் சிஎம்டியும் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் என்ற வாதங்களை முன்வைத்தார். அதற்கு நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீதிபதி சுட்டிக்காட்டினார்கள். ஏனென்றால் இது சதுப்புலம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அங்கு பல்வேறு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்திலும் இது தொடர்பான ஒரு வழக்கை தானாகவே அந்த பசுமை தீர்ப்பாயம் வழக்கை முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த உத்தரவை எல்லாம் நீங்கள் இதை கவனத்தில் கொள்ளாமல் சிஎம்டி எப்படி அனுமதி வழங்கினார்கள் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கான உரிய உத்தரவை தமிழக தரப்பில் விரிவான உத்தரவை ஒரு 12ஆம் தேதி தாக்கல் செய்வார்கள். அப்போது என்ன காரணத்துக்காக வழங்கப்பட்டது, எப்படி வழங்கினார்? இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். நமது தொலைபேசி இணைப்பில் அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த திரு ஜெயராமன் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் ஐயா. இப்ப பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் குடியிருப்பு வளாகம் கட்டுகின்ற அந்த பணியை நிறுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, இது வரவேற்கத்தக்க ஒன்று. ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் இதை வெளியிட்டதிலிருந்து இதை தான் சொல்லி வருகிறோம். இந்த கட்டுமான திட்டமானது ராம்சார் தளத்திற்கு உள்ளே வருகிறது. ராம்சார் தளத்திற்கு உள்ளே வரக்கூடிய சர்வே எண்களான 453, 495, 96, 97, 98 இந்த சர்வே எண்களில் 15 அளவிற்கு 1250 கட்டுமானங்கள் கட்டுவதற்கு, அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு இந்த வழங்கப்பட்ட அனுமதி என்பது செல்லாது. ஏனென்றால் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அந்த விதிகள் படியே எந்த விதமான கட்டுமான அனுமதியும் இந்த ராம்சார் தளத்திற்குள் தரக்கூடாது என்பது தெளிவாக இருக்கிறது. அப்படி இருந்தும் அதை மீறி கொடுத்துள்ளார்கள் என்று சொன்னோம். இன்று உயர்நீதிமன்றமும் அந்த மேப் எல்லாமே பார்த்து அவர்கள் அந்த ராம்சார் தளத்திற்குள் இது வருவதை பார்த்திருக்கிறார்கள். இவங்க கிரவுண்ட் ட்ரூத்திங் நாங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. அப்போ இந்த விஷயங்கள் நடைபெறும் வரை அந்த இடைக்கால தடை
அவர்கள் வந்து கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக இதில் எந்த விதமான கட்டுமானங்களும் வரக்கூடாது. இது வெட்லேண்டாக, ஏன்னா அங்க வந்து வெள்ள பாதிப்பு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த இடமானது அது தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதியாக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா வெள்ள பாதிப்புகள் இன்னும் கூடுதலாக அந்த பகுதிக்கு வந்து ஏற்படும். அதனால் இந்த உயர்நீதிமன்றத்துடைய இடைக்கால தடை வரவேற்க வேண்டிய ஒன்று. பசுமை தீர்ப்பாய உத்தரவு தெரியாமல் சிஎம்டிஏ அனுமதி தந்தது எப்படி என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. இப்ப இதில் முறைகேடுகள் ஏதும் நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இல்ல, நம்மளுடைய புகார்லயே நம்ம வந்து அந்த முறைகேடுகளை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் இந்த கட்டுமான அனுமதி கொடுப்பதற்கு முதல்ல அவங்க சுற்றுச்சூழல் அனுமதி கொடுக்கறாங்க. அந்த சுற்றுச்சூழல் அனுமதியானது எப்படி வழங்கப்படுகிறது என்றால் இது ராம்சார் தலத்திற்கு அருகில் உள்ளது என்று ஒரு பொய்யான அறிக்கையை தயார் செய்தும், அதே மாதிரி வனத்துறை வந்து எங்கள் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்தில் இருந்து 65 மீட்டர் தொலைவில் இருக்கிறது என்று அவர்கள் ஒரு பொய்யான அறிக்கையும், இந்த 2 பொய்யான அறிக்கைகளை வைத்துதான் சுற்றுச்சூழல் அனுமதி என்பதே வழங்கப்படுகிறது. சோ இது 2 பொய்களையும் நம்ம ஏற்கனவே வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். சோ அந்த சுற்றுச்சூழல் அனுமதியின் அடிப்படையில தான் கட்டுமான அனுமதியும் வழங்கப்படுகிறது. இது எல்லாமே எந்த பேக்ரவுண்ட்ல நடக்குதுன்னா, ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் முதல் என்ஜிடி வரை பலர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நீங்கள் வந்து எந்த விதமான அனுமதியும் கொடுக்க கூடாது என்ற ஸ்டே ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் 2017 பிப்ரவரியிலேயே கொடுத்து விட்டது. அதற்கு பிறகும் கூட வெட்லாண்ட் கன்சர்வேஷன் மேனேஜ்மெண்ட் சட்டத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. 2022 மத்திய ஆபீஸ் மெமரண்டம் எல்லா ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டிஸ்க்கும் அமைச்சிருக்கிறாங்க. நீங்க நோட்டிஃபை பண்றீங்களோ இல்லையோ, ஆனால் எந்த விதமான கட்டுமான அனுமதியும் கொடுக்க கூடாது என்று. சோ இது அனைத்தையும் மீறிதான் இது கொடுக்கப்பட்டுள்ளது 2025 ஜனவரி மாதத்தில் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இன்னைக்கு வந்து இது எல்லா விதிகளையும் மீறி இது ஒரு முறைகேடாகத்தான், ஒரு மிகப்பெரிய ஊழல் முறைகேடு இதற்கு பின் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை. சோ அதனுடைய விசாரணையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்ல முடியுமா மக்கள் அறிந்து கொள்வதற்காக? பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, அந்த தண்ணீரை வந்து அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தென்சென்னை நிலை. ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு காலத்துல 13,000 ஏக்கர் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மீதி இருக்கக்கூடிய ஒரு 3080 ஏக்கர் தான், அதாவது 1247 ஹெக்டேரை தான் இப்பொழுது ராம்சார் தலமாக சர்வதேச அளவுல ஈரநிலமாக பாதுகாக்க போகிறோம். இந்த ஈரநிலமாக பாதுகாத்தால் தான் அந்த பகுதியில வெள்ளமும் வராமல் நம்ம பாதுகாக்க முடியும், வறட்சியும் வராமல் பாதுகாக்க முடியும். சோ இது போன்ற விஷயங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரா அண்ட் ஃபானா, அங்கு வந்து பறவைகள் வருவதாக இருக்கட்டும், அரிய வகையான பறவைகள் பல வருவதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இது மாதிரி பயோடைவர்சிட்டிக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம வந்து இதை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுனாலதான் சர்வதேச அளவுல ராம்சார் ஒப்பந்தத்துல இதை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த ராம்சார் ஒப்பந்தத்துல 2 நிலங்களும் அரசாங்கம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 690 ஏக்கரும் கொண்டு வந்திருக்கிறோம். அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற அரசு துறைகளிடமும் சில தனியார் இடமும் இன்று இருக்கக்கூடிய நிலங்களையும், அது தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதிகளை சேட்டிலைட் இமேஜரி வச்சு ஐடென்டிஃபை பண்ணி அதை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். சோ அந்த ஒரு நிலம் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக தொடர்ந்து இருந்தால்தான் அந்த பகுதிக்கு வெள்ள பாதிப்போ இல்ல மற்ற வறட்சியோ ஏற்படாமல் இருக்கும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நன்றி சார். இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஜெயராமன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.